இரண்டாம் உலக போர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது முடிவடைந்த பின்னர் 1946 47 தான் இலங்கை வருகின்றார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, கொழும்பு ராயல் கல்லூரி அவர்களில் அந்த பாடசாலைகளில் எல்லாம் அவர் பணிபுரிந்தவர். அந்த கல்வியை மேற்கொண்டவர் மன்னிக்கவும். அதன் பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மேலத்தைய வரலாறும், அதாவது இளங்கலை சிறப்பு பட்டமும் பெற்றவர் 1959. வணக்கம். நம்பிக்கையே வாழ்க்கையின் சக்தி, கவலை வாழ்க்கையின் எதிரி. உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானம் ஜெகநாதன் மாஸ்டரால் நடாத்தப்படும். இன்றைய சொற்பொழிவு இந்திய இலக்கியம். ஆற்ற இருப்பவர் நவஜோதி ஜோகரட்னம் அவர்கள் 8:30க்கு சொற்பொழிவு ஆற்ற உள்ளார். அதற்கு முதல் ஒரு சிறு அறிவித்தல் சொல்லவிருக்கின்றேன். காலமை சதா மாஸ்டர் சொல்லியிருந்தவா எல்லாரும் கேட்டிருக்க மாட்டீங்கள். சிறியதொரு அறிவித்தல். வேர்ல்ட் பீஸ் யூனிட்டி குரூப்பில் வந்த செய்திகளை வாசித்திருப்பீர்கள். சிறு தவறு நடந்தது. சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே தியானிகளே, பயமின்றி பதற்றமின்றி தியானம் செய்யுங்கள். சிரமம் தந்திருந்தால் குழுவின் சார்பாக மன்னிப்பு கோருகின்றோம். இப்போது தியானத்தை வழிநடத்துமாறு ஜெகநாதன் மாஸ்டரை கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதற்கு முதல், இன்று வெனிஸ்டே 9 ஏப்ரல் 2025 தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெகநாதன் மாஸ்டர். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதிற்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். அதாவது எண்ண அலைகள் தணிந்த அமைதி நிலை இது எனலாம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாக அமையும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள் மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம்.
அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை தமா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி. சரி, ஓம் வரணும் ஜோதி. நன்றி ஜிகா. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி நவிலின் நேரம் இது. ரெக்கார்டிங் செய்யும் பவானிக்கும் மெடிடேஷன் செய்ய ஜெகா மாஸ்டருக்கும் மியூசிக் போட்ட தாரா மாஸ்டருக்கும் பதாதைகளை வழங்கிய ஆனந்தி மாஸ்டருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய சொற்பொழிவை எடுத்துக்கொண்டு போனால் இந்திய இலக்கியம். இன்றைய சொற்பொழிவை ஆற்ற இருப்பவர் நவஜோதி யோகரட்னம். இவரை அறிமுகப்படுத்த செய்யும் பொறுப்பு என்னுடையது. நவஜோதி யோகரட்னம் ஈழத்து முற்போக்கு இலக்கியத்தின் மூலவரான எஸ் அகத்தியரின் சிரேஷ்ட புத்திரி. இவர் இளவாலை கொன்வென்டில் படித்தவர். தலவாக்கொல்லை சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தவர். நடன நாட்டியங்களிலும் தன் ஆளுமையை வெளிப்படுத்திய உள்ளார். லண்டன் தொலைக்காட்சியிலும் வானொலி நிகழ்ச்சியிலும் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் பெயர் பெற்றவர். இவர் ஊடகத்துறையில் அங்கீகாரத்தை கௌரவித்து 3/11/2015 ஹரோ கவுன்சில் விருது வழங்கியுள்ளது. The ladies in red is நவஜோதி யோகரட்னம். இப்போது தனது உரையை ஆற்ற உள்ளார். மிக்க மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் இத்தகைய ஒரு நிகழ்வுக்கு என்னை இரண்டாவது தடவையாக அழைத்த திருமதி பாபு தமயந்தி அவர்களுக்கும் மகள் தாரா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். அத்தோடு இன்றைய நிகழ்வில் பங்கு பெற்றியமை ஒரு புது விதமாக இருந்தது. மெடிடேஷனை இந்த விதத்தை எனக்கு அறிமுகப்படுத்தின தமயந்திக்கு மீண்டும் நன்றி கூற வேண்டும். மிக அழகாக நானும் ஒரு அரை மணித்தியாலும் என்னை கட்டுப்படுத்தி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். உண்மையாக மிக சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு மீண்டும் மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து எனக்கு நீங்கள் பணிக்கப்பட்ட இந்திய இலக்கியம் என்று கூறியிருந்தீர்கள். அதாவது விமர்சகர் மூனா நித்யானந்தன் எழுதிய இந்திய இலக்கியம், அதுல கைலாசபதியும் அனந்தமூர்த்தியும் என்ற ஒரு நூல் குறித்து, இதுதான் அந்த நூல், இதுதான் அந்த தலையங்கம். இதில் இருக்கின்ற அட்டை, அதாவது வர்ண படம் இலங்கை. இதை பற்றி நான் பின்பு சொல்லி கொண்டு போவேன். இந்த நூலை கூறுவதன் போது கைலாசபதி அவர்கள் என்று சொல்லும் பொழுது திருமதி தமயந்தி பாபு அவர்கள் மன்னிக்க வேண்டும் அம்மா. உங்களோட லைட் மேல ஃபுல்லா லைட் தலையில மறைச்சு கொண்டிருக்குது. ரெக்கார்டிங்க்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கீழே பதிச்சிங்கன்னா பெட்டர். மேல் லைட் ஆஃப் பண்ணாலும் நல்லா. ஓகே, தேங்க்யூ. சாரி. சரியா? இப்பொழுது சரியா? Is much better. Oh,
ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஓ, எனக்கு மேல லைட் இருக்கிறதுதான். ஆமா. என்னடா இன்று வேறு ப்ரோக்ராம் இதுதான் இந்த நூல் என்று சொல்லி உங்களுக்கு கூறியிருந்தேன். உண்மையாக இது ஒரு அருமையான நூல். முதலில் நான் டாக்டர், அதாவது பேராசிரியர் கைலாசபதி அவர்களை பற்றி கூற வேண்டும். அது எங்களுக்கு ஒரு பெருமை தருகின்ற விடயம். இலங்கையில் இலங்கையைச் சேர்ந்த பேராசிரியர், தமிழ் இலக்கிய விமர்சகர், திறனாய்வாளர், பத்திரிகை ஆசிரியர், அதாவது தினகரன் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர். அவருடைய வாழ்க்கை குறிப்பை கூறுவதென்றால், இவர் உங்களுக்கு தெரியும், முந்தைய காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து, அதாவது இலங்கையில் தமிழ் மக்கள் அதிகமாக மலேசியாவில் சென்று பணியாற்றியவர்கள். அதனால் அவர் கைலாசபதி அவர்கள் மலேசியாவில் கோலாலம்பூரில் தான் பிறந்தவர். தந்தை இளைய தம்பி கனக சபாபதி, இவரும் மலேசியாவில் அங்கு பணிபுரிந்தவர். தாய் தில்லநாயகி நாகமுத்து. தொடக்க கல்வியை அவர் கோலாலம்பூர் அங்குதான் பயின்றவர். 2ஆம் உலக போர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது முடிவடைந்த பின்னர் 1946 47 தான் இலங்கை வருகின்றார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, கொழும்பு ராயல் கல்லூரி அவர்களில் அந்த பாடசாலைகளில் எல்லாம் அவர் பணிபுரிந்தவர். அந்த கல்வியை மேற்கொண்டவர் மன்னிக்கவும். அதன் பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மேலத்தைய வரலாறும், அதாவது இளங்கலை சிறப்பு பட்டமும் பெற்றவர். 1959 தான் அவர் அதன் பிறகு தினகரன் பத்திரிகை, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இலங்கையில தினகரன் பத்திரிகையில் அதில் ஆசிரியராக அங்கு பணியாற்றியவர். கலாநிதி பட்டம் பெறுவதற்காக அதற்கு பிறகு லண்டனுக்கு வந்தவர். லண்டன் பர்மிங்ஹாமில் வந்த போதுதான் அவர் ஒரு தமிழ் தெரோரிஸ்ட் சொல்லி அதை பற்றி நான் இப்பொழுது கூற இருக்கின்றேன். இதுதான் அவரை பற்றி இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு எல்லாம் பெருமை தருகின்ற மிகப்பெரிய, இந்தியாவில் கூட அவரை பற்றி மிக அற்புதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி, மிகச்சிறந்தவர். அதை விட நான் முற்போக்கு, உங்களுக்கு தெரியும், எழுத்தாளர் சங்கம் அதையெல்லாம் ஆரம்பித்தவர் 1975. அப்ப நாங்கள் பிறந்திருப்போம் தெரியல. அந்த எழுத்துலகில தாழ் வலக தலைவராக கூட அவர் பணியாற்றியது. அதாவது யாழ்ப்பாணத்துல யாழ் பல்கலைக்கழகத்திற்கு அவர் தான் தலைவராக இருந்தவர். அப்படி பல சேவைகள் எல்லாம் செய்தவர். தினகரன் அந்த விழாவில கூட அவர் பேசி இருக்கின்றார். அதன் பிறகு நான் இப்ப அந்த நூலை பற்றி கூறும் பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள். இதில் 10 கட்டுரைகள் இருக்கிறது. நான் சிலவற்றை தான் தொடர்ந்து அது உங்கள் மக்களுக்கு முக்கியமாக தேவை என்பதை உணர்ந்து அதை பற்றி கூறலாம் என்று நினைக்கின்றேன். தேர்ந்தெடுத்த படைப்பாளிகளின் ஒவ்வொரு படைப்புகளையும் நான் வாசிக்க தோன்றும் போதெல்லாம் அவை நேராக என்னுடன் பேசுவது போலவும், அவை ஒரு நிச்சய ஒரு ஜீவியாக என்னுடன் இருப்பது போலவும் நான் உணர்வதுண்டு. அந்த வகையில இந்த நூலை நான் வாசிக்கும் போதும் உண்மையாக அது என்னை சிறைப்படுத்தியது என்றுதான் கூற வேண்டும். அதன் பிறகு ஈழத்தமிழ் மக்களின் வாழ்வியல் கோலங்கள், தமிழ் இலக்கியத்தின் அச்சு பண்பாடு, ஓவியம், சாதியம், தமிழ் நிலத்தின் ஆவண சிற்பி, தமிழ் இலக்கியம், புலம்பெயர் இலக்கியம், நாவல், சிறுகதை என பல தகவல்களை தாங்கிய 10 கட்டுரைகள் இந்த நூல்ல இருக்கின்றது. ஆனா இதுல 143 பக்கங்கள்ல இந்த நூல்ல அமைந்திருக்கு இந்த அவ்வளவு கட்டுரையும் நான் வாசித்தேன். அதன் பிறகு முதல் கையில பண்ண அட்டை ஓவியத்தோடு இந்த நூலை பார்க்க முடிகிறது. இது இந்த நூல் இந்த அட்டைப்படம் உங்களுக்கு தெரியுமோ தெரியுதில்லை, தெரியும். இது ஒரு முக்கியமானது. இதுதான் முதல் வந்த ஒரு ஓவியம், வண்ண அட்டைப்படம் ஓவியம். இது இத்தொகுதி ஒரு பொதுநலவாய நாடுகளின் இலக்கியம், அதாவது அந்த கைலாசபதியும் அனந்தமூர்த்தி என்ற கட்டுரை தான்
நான் உண்மையாக அதை வாசிக்கும் பொழுது ஒரு முதல் தடவையாக நான் அறிந்திருந்த ஒரு விடயங்கள் எல்லாம் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த கால பகுதியில் பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து கானா கைலாசபதி அவர்கள் அவர் உண்மையாக பாவம் 1933 பிறந்தவர். 1982 அவர் திடீரென மறைந்து விட்டார் 49 வயது. ஆனா ஒரு கவலையான செய்தியா இருந்தாலும் அதுக்கிடையில சாதித்தது மிகப்பெரியது என்று கூறலாம். அவர் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் கிரேக்க மொழித்துறையில் பேராசிரியர் ஜார்ஜ் தாம்சனின் மேற்பார்வை அவர் முனைவர் பட்டத்திற்கான ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்ததாகும். அதே பல்கலைக்கழகத்தில் இந்தியாவில், அதாவது மைசூர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஜூஆர் அனந்தமூர்த்தியும், அவரும் 1932 பிறந்தவர். 2014 தான் அவர் மறைந்தவர். அவரும் ஆங்கில துறையில் முனைவர் பட்டத்திற்கான ஒரு ஆய்வில் ஈடுபட்டிருந்தார்களாம். அந்த வேளையில் அவர்கள் அதாவது ஜூஆர் அனந்தமூர்த்தியும் கைலாசபதியும் இணைந்து 2 பேரும் சேர்ந்து இணைந்து எழுதிய கடிதம் டைம்ஸ் லிட்டரரி சப்ளிமெண்ட் என்ற ஒரு அதுல இது செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 1964 இந்திய அதாவது அந்த இதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்களாம். அது இந்தியன் வெர்னகுலர் ரைட்டர்ஸ் என்ற ஒரு தலைப்பில அவர்கள் பிரசுரமாக்கிய அந்த கட்டுரை வந்திருந்ததா. அந்த கட்டுரைதான் மிக மிக ஒரு சர்ச்சையான கட்டுரையாக இருந்ததாம். 2 பேரும் சேர்ந்து அதை எழுதியிருக்கிறார்கள். அதில் பல வகையான இலக்கிய விவாதங்களை, இந்த கட்டுரையை நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிச்சா தெரியும், உண்மையாக அப்படி நல்ல அழகாக அதுல எழுதியிருக்கு. பொதுநலவாய நாடுகளின் இலக்கியம் என்ற ஒரு இலக்கிய வகையை இங்க பிரித்தானியாவில ஒரு பேரரசின் கீழ் விடுதலை, அதாவது என்னென்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அது பொதுநலவாய நாடுகள் என்று சொன்னால் பிரித்தானியா பேரரசின் கீழ் விடுதலை பெற்ற நாடுகளான ஆஸ்திரேலியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க காலனித்துவ நாடுகள் என்றுதான் அதைத்தான் நாங்கள் கருத வேண்டும். அந்த விதத்துல இங்கிலாந்தின் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில ஆங்கிலத்துறை ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் லீட்ஸ் பல்கலைக்கழகம் என்று சொல்கிறார்கள். அதுல 1964 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி தொடக்கம் 4 நாட்களாக இடம்பெற்றது இந்த பொதுநலவாய நாடுகளின் இலக்கிய மகாநாடு என்ற ஒரு மகாநாட்டை அங்க நடாத்தினார்கள். அந்த மேற்குறிப்பிட்ட அந்த மேல கூறியிருக்கிறது, அந்த நாடுகள்ல இருந்து படைக்கப்படும் இந்த ஆங்கில இலக்கியம் இருந்தியமே தான் அந்த தொனிப்பொருளாக கொண்ட, அதாவது அவர்கள் இந்த பிரிட்டிஷ்ல இருந்து அதுல இருந்து விடுதலை பெற்றாலும் அங்க அவர்கள் எப்படியோ ஆங்கிலம் பேசுவார்கள் தானே. அப்ப அவர்களுடைய இலக்கியங்கள் தான் அங்கு முன்னெடுக்கப்பட்டதா. ஆனா உண்மையாக ஒவ்வொரு ஆப்பிரிக்கால இருந்தா இந்தியா மொழியைத்தானே பேசுவார்கள். இப்படியான பல சர்ச்சைகள்லாம் அந்த கட்டுரையில இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப இவியல் இங்கிலீஷ்ல தான் அதுல இதண்டி தாங்கள் அதை மேலோட்டமாக நாங்களும் பிரிட்டிஷ்காரர் இங்கிலீஷ்ல எழுதுறது ஷேக்ஸ்பியர் மாதிரி மற்றவர்கள் எழுத முடியாது. ஷேக்ஸ்பியருக்கு உரிய இங்கிலீஷ் அவர் தான் எழுதலாம் இல்லையா, அது மாதிரி மற்றவர்கள் எழுதி போட்டு நாங்கள் இங்கிலீஷ்காரர் சொல்லி வந்ததா அதுலதான் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அந்த கட்டுரைகள் உணர்த்துகின்றது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பேராசிரியராகவும் த டார்க் டான்சர் என்ற ஒரு நாவலின் மூலம் நன்கறியப்பட்டவருமான பாலச்சந்திர ராஜன் தனது உரையில இலக்கியம் ஒரு சமூக வரலாற்றின் ஒரு பகுதியாயினும் இலக்கியத்தின் பெருமானம் என்பது அது ஒரு சமூக வரலாற்று அறிஞனுக்கு வழங்குகிற கருத்துக்களை கொண்டு மதிப்பிடப்படுவது இல்லை என்று அவர் அதில் கூறுகிறார். அது இலக்கியத்தை ஆவண ரீதியாக அணுகும் போக்காகும். அது இலக்கிய ஆவண அணுகுமுறையை விடவும் ஓங்கி ஒலிக்கும் மற்றொரு குரல்
என்று சொல்லி அவர் அதை ஒரு ஒரு அது ஒரு தேச பெற்றாகும் என்று சொல்லி அதை கூறுகின்றார். இந்தியத்துவம் என்றால் என்ன என்பது நமக்கு தெளிவாகவில்லை என்று அவர் அதில் கூறுகின்றார். இந்தியன் வந்து ஒரு இந்தியன் அல்லாதவன் என்பது துணியாக இருந்தது. அவன் 2 கலாச்சாரங்களில் கலைப்பிடமாக நிற்கின்றான். அடிப்படையில் அந்நியமான மொழிக்கூடாக இந்தியத்துவத்தின் உள்முகத்தை கொண்டு வர முடியாது என்றும் அது உண்மை இல்லையா? இந்தியத்துவம், நான் இந்தியனாயிருந்து கொண்டு இந்தியாவில நடக்கிற கலை கலாச்சாரம் அந்த உள்ளான முகங்களை நாங்கள் ஆங்கிலத்துல கொண்டு வர முடியுமா என்பது முடியாது என்றும் அதன் நுட்பத்தை, அதாவது உள்தொனியை, அதாவது உணர்வு பூர்வமானதை அந்த மண்ணின் வேரோடும் உள்ளார்ந்த வரலாற்றோடும் பிணைந்த மக்களின் மொழி கூடாகவே கண்டுகொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது என்று அந்த கட்டுரை சொல்லுகிறது. அதை வாசகர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். இந்த பொதுநலவாய நாடுகளின் இலக்கிய அந்த வகைப்பாட்டை புகழ்மிக்க நாவலாசிரியர் சல்மான் ருஷ்டி, உங்களை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த லண்டன்ல அதை பிரபல்யமாக பிபிசியிலையும் பேசப்பட்டவர், பூர்ணமாக அதை நிராகரிக்கின்றார். அதாவது பொதுநலவாய நாடுகளின் இலக்கிய அந்த வகைப்பாடு இங்கிலீஷ்ல தான் கரெக்ட் பண்ணுன்றதை வாய நாடுகளின் இலக்கியம் எங்கும் உதவ போவதில்லை என்று கொஞ்சம் அருவருப்பாய் கூட இருக்கிறது என்றும் எழுதுகின்றார். பொதுநல வாய நாடுகளின் இலக்கியம் என்பது பிரித்தானியா, ஐரிஷ் வெள்ளையர்கள் அல்லாத அல்லது அமெரிக்க பிரஜைகள் அல்லாதவர்கள் ஆங்கிலத்தில் எழுதுகின்ற இலக்கிய வகை என்றே அர்த்தப்படுகின்றேன் என்கின்றார் ருஷ்டி. மையத்தில் வந்து ஆங்கில இலக்கியத்தை விழிப்பில் உலகில் மிஞ்சியிருக்கும் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பிரித்தாளும் ஒரு தந்திரம் என்று ஒரு கண்டனம் செய்கின்றார். நீண்ட நாளைக்கு இது தாக்குப்பிடிக்காது என்கின்ற ருஷ்டி இந்த கட்டுரையை வாசிக்கும் போதும் பல்வேறுபட்ட குழப்ப நிலைகளை புரிந்து நம் தாய் மொழிகளின் உணர்வுகளின் மேன்மையை உண்மையாக அந்த கட்டுரை வந்து எனக்கு சிந்திக்க வைத்தது. நாங்கள் ஒவ்வொருவருமே நாங்கள் எழுதுகின்றோம், ஆனா எங்களோட தாய்மொழியில இது நாங்கள் எழுதும் பொழுது வார அந்த உணர்வு வந்து ஆங்கிலத்துல வராததான் இந்த கட்டுரையால என்னாலும் புரிய முடிந்தது. அது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களோ இல்லாட்டா அந்த நூலை வாசிச்சா உங்களுக்கு புரியும் என்று நம்புகின்றேன். இதைத்தான் உண்மையாக அந்த பேராசிரியர் என்றது எங்கட இலங்கைக்கு ஒரு பெருமை சேர்க்கின்றவர். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் மறைந்து இப்ப 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 82ஆம் ஆண்டு மறைந்தவர். ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கைலாசபதியும் அனந்தமூர்த்தியும் இணைந்து இந்த இந்திய இலக்கியம் பற்றிய ஒரு முக்கியமான விவாதங்களை முன்னெடுத்திருந்ததை முதல் தடவையாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கும் உண்மையாக நூலாசிரியர். அந்த நூலை கொண்டு வந்த நித்யானந்தன் அவர்கள் அவருடைய பேர் உழைப்பு வந்து உண்மையாக பாராட்ட வேண்டும். இந்த நேரத்தில் அதற்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கின்றேன். மற்றது இலக்கியத்தின் முக்கியமான விடயம் அச்சு பண்பாடு பற்றிய கட்டுரையில் அதையும் நல்ல ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். இலங்கை தமிழக இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் அச்சு பண்பாட்டின் ஊற்று இஸ்லாத்தில இருந்துதான் வந்ததாம். அந்த திருக்குரானில இருந்து அரபு மொழியில இருந்துதான் அது வந்து ஒரு பிறவைக்கின்றது என்ற ஒரு செய்தியை அறிய முடிந்தது. மொழி என்றாலே அரபுதான் என்றும் அதனால் அரபு அல்லாத மொழிகளை அஜமி மொழிகள் என்றும் காட்டுமிராணி மொழிகள் என்றும் அரபுகள் அர்த்தப்படுத்தினார்களாம் அந்த வேளையில. ஏனென்றால் முதலாக வந்த மொழி அந்த அரபு மொழி தான். அந்த அச்சில உலக வரலாற்றில் முதல் எழுத்தில் அமைந்த ஆவணம் விவசாயிகள் பயன்படுத்திய விற்பனை சீட்டுகளாம். வாய்மொழி மூலமாகவும் அறிவும் கலாச்சாரமும் தலைமுறையாக கைமாற்றப்பட்ட காலகட்டத்தில் இஸ்லாம் தோன்றியது மட்டுமல்ல, அரபு கலாச்சாரத்தில்
முதல் எழுத்தில் பதிவு பெற்ற நீண்ட பனுவல் திருக்குரான் ஆகும் என்று அறிய முடிகிறது. இந்த நூலை வாசிக்கல எனக்கு அது புரிந்தது. உங்கள் எல்லோருக்கும் அது உதவியாக இருக்கும். எப்படி இந்த எழுத்துகள் வந்தது என்றது முதல் அவர் அந்த இதுதான் அச்சில வந்தது, அச்சு மொழியில. திருக்குரானின் மொழியான அரபு மொழி இஸ்லாம் பரவிய அனைத்து நாடுகளில் தனி முதன்மை பெற்று அரபு எழுத்தின் வடிவத்திற்கு பெரும் சிறப்பு நிலவியது. 1882 முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகை, உங்களுக்கு தெரியும், கட்டுக்கோஸ்த அந்த கண்டிக்கு பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த அலுவலகத்திலிருந்து பி ராயப்பன் என்பவரால் தான் வெளியிடப்படுவதாகவும் 1884 பேராதனைக்கு மாற்றப்பட்டு அப்பத்திரிகையின் அச்சு பதிப்பாளராக வெளியீட்டாளராகவும் MC சித்திலப்பை என்ற பெயர் குறிப்பிடப்படுகின்றது. சித்திலப்பை என்று சொல்றது, இதை பற்றி என்னுடைய தந்தையும் ஒரு நூலில் அவர்தான் முதல் எழுதினது. முதல் அரசன் சத்திரம் ஒரு நாவல் எழுதினும் குறிப்பிட்டிருந்தது எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகின்றது. முஸ்லிம் நேசன் பத்திரிகையில் தான் MC சித்திலப்பை அரசன் சரித்திரம் என்ற நாவலை தொடராக எழுதி வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையின் முதல் நாவலை எழுதிய நாவலாசிரியராகவும் அரசியல் கட்டுரைகள் எழுதியவராகவும் 19ஆம் நூற்றாண்டின் தமிழ் நடை கைவந்த வல்லாளராக MC சித்திலப்பை சிறப்பு பெறுகின்றார். உண்மையாக அது கேட்க மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. அந்த அவர் தான் முதல் அந்த எழுதியிருக்க நாவல் எழுதினவர் ஒரு முஸ்லீம் ஆள், அது இலங்கையை சேர்ந்தவர் என்பது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கின்றது. கிறிஸ்தவ சகாப்தத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே காகிதத்தின் மேம்பாட்டை சீனர்கள் அப்பயே கண்டுபிடித்து விட்டார்களாம். 7ஆம் நூற்றாண்டிலேயே சீனாவுக்கு சென்றும் கல்வியை தேட என்று நபிகள் நாயகம் சல் என்ற ஒரு பேர் கூறியிருந்தார்கள். அறிவுறுத்தியமை சீனத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே நிலவிய ஒரு நெருக்கமான உறவினை அந்த வரை புலப்படுத்துகின்றது. அந்த நுட்பம் அரபு நாடுகளை சென்றுடைய 8 நூற்றாண்டுகள் பிடித்திருக்கின்றனவா. அதன் பிறகு ஐரோப்பாவுக்கு 15ஆம் நூற்றாண்டிலே பிற்பகுதியிலேயே அச்சு வந்து சேர்ந்து விட்டன. 1465ஆம் ஆண்டில் வந்து இத்தாலியிலும், 1470 வந்து பிரான்சிலும், 1474 ஸ்பெயினிலும், 1477 இங்கிலாந்திலும், 1482 டென்மார்க்கிலும், 1482 ஸ்வீடனிலும், 1495 போர்த்துகலிலும், 1553 ரஷ்யாவிலும் அச்சுமுறை அறிமுகமாகியது. ஆனா அதுக்கு பிறகு ஐரோப்பியர்கள் அந்த சரி தெரியும் எங்க பிடிச்சாலும் அவர்கள் டக்கண்டு கூடுதலாக வேகமாக அதை பின்பற்றுவார்கள். ஐரோப்பிய நாடுகளில் அச்சு தொழில் வேகம் புறத்தொடங்கி விட்ட நிலை பின்பு அரபு நாடுகளில் அந்த வேகத்தை காண முடியவில்லை என்று இந்த கட்டுரை மூலம் அறிய முடிகிறது. அதுக்கு பிறகு அவர்களுடைய ஐரோப்பியர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் குறித்த முதல் டச்சு ஓவியம் வந்து பண்டத்திருப்பினை குறித்து நிற்கும் ஒரு தைல வண்ண ஓவியம் ஆகும். இந்த ஓவியம் 1668ஆம் ஆண்டில் ஜொஹான் துலா ரொக்கேட் என்ற ஒரு ஓவியரால் வரையப்பட்டிருக்கின்றது. 141 சென்டிமீட்டர் உயரமும் 176 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இந்த ஓவியம் வந்து ஹாலண்ட்ல, அதாவது நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் அமைந்துள்ள ரிக்ஸ் மியூசியத்தில் காணப்படுகின்றது. என்றும் பார்க்கலாமா. அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. பண்டத்திருப்பத்தான் அந்த டச் ஓவியமாக தெரிஞ்சிருக்கிறார்கள். இந்த ஓவியம் வந்து பிலிப்பஸ் பார்டேஸ் என்ற ஒரு நெதர்லாந்தில் பிறந்து தனது 21வது வயதில் இறையியல் கல்வியல் முடித்து புரட்டஸ்தாந்து திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்டார். பார்டேஸ் யாழ்ப்பாணத்தில் சமையல் பணியை ஆரம்பித்து பல சேவைகளை ஆற்றியிருந்தார். உங்களுக்கு தெரியும், அன்றைய காலகட்டங்களில் இங்க புலம்பெயர்ந்து இங்கே இருந்து போய்த்தான்
மத குருமாக்கள் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் தான் அங்க வந்து சமய பணியை ஆரம்பிச்சு அதன் மூலமாகத்தான் இந்த கல்வி பரவியது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எல்லோரும். கல்வி எப்படி வந்ததுன்னு சொல்லி அங்கு குருமார்கள்ல அங்கு சென்று அந்த நிலைய, அதாவது கிறிஸ்தவ அந்த கிறிஸ்தவத்தை பரப்புன்ற ஒரு சாட்டாக சென்று சமயத்தை பரப்புவதோடு அந்த கல்வியையும் பரப்பினார்கள் என்று கூறப்படுகின்றது. இலங்கை டச்சு நிர்வாகத்துக்கு வால்டேசியருக்கும் இடையில் பெரும் முரண்பாடுகள் காரணமாக அந்த வால்டேஸ் என்ற அந்த குருவானர் வந்து 1666 நெதர்லாந்துக்கு திரும்பி இருந்தாராம். அங்கு தெற்கு ஹோட்டாமில் அமைந்திருந்த ஒரு சாதாரண தேவாலயத்தில் போதகராக சேவையாற்றி தனது 39வது வயதில் அவர் மரணம் பெற்றாராம். அவர் தான் பண்டத்திருப்பில அவர் வாழ்ந்த காலத்தினை அவர் அங்க சமய தொண்டு செய்யும் பொழுது பண்டத்திருப்பில இருந்திருக்கின்ற தாம் வாழ்ந்த காலத்தினை நினைவு கூறும் முகமாக யோகானிடம் அணுகி இந்த தைல வண்ண ஓவியத்தை தீட்டி தருமாறு கேட்டிருக்கின்றார். யோகான் நெதர்லாந்தை விட்டு வெளியில் சென்றதும் ஒரு நாளும் அவர் அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாளும் அந்த நாட்டை விட்டு ஒரு இடம் சென்றது கிடையாது. ஆனா வால்டேஸ் வந்து விவரித்த அந்த நிலை தோற்றம் அமைப்பினையே அந்த ஓவியர் யோகவான் வந்து தனது ஓவியத்துல தீட்டி இருக்கின்றாராம். அதாவது பண்டத்திருப்பை பற்றி சொல்றா அந்த சித்திரம் எப்படி அந்த சூழ்நிலை என்று சொன்னதை அவர் தான் வடிவா சொல்லி இருக்கிறார். அதை வச்சு கொண்டுதான் அந்த ஓவியர் அந்த சித்திரத்தை செய்திருக்கிறார். பண்டத்திருப்பை பற்றி சித்திரம் வால்டேஸ் கொடுத்த விவரங்களை கொண்டதாகவும் இந்த நூலின் முகப்போவியம் சில்பஸ் வால்டேஸ் அவரை சித்தரிக்கிறார். அதாவது அந்த அந்த இவர் சொல்லித்தான் அந்த பண்டத்திருப்பை கீறி இருப்பார்கள், அதைத்தான் நூல்ல போட்டிருப்பார்கள். உங்களுக்கு நான் காட்டின நூல்ல இருக்கிற படம் வந்து அந்த பால்டேயர் என்ற அவரைத்தான் உங்களுக்கு தெரியுதோ தெரியல, அந்த பால்டேயர் அவருடைய சித்திரம் தான் ஒரு அழகிய ஓவியம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். மிக நல்ல அழகாகவும் இருக்குது. அவரை பற்றி இந்த நூலை வாசிக்கும் பொழுது அதுல அவர்கள் வச்சிருந்த எல்லாம் அதுல விளக்கமாக இருக்கிறது. அவர் ஒரு 39 வயதான ஜங்காலனும் இதுல தெரியுது. எனக்கு காடு வந்து அந்த பண்டத்திற்கு உண்மையாக நாங்களும் அங்க இளவால பண்டத்திற்கு எல்லாம் ஓடி தின்றதானே, அதை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையாக சந்தோஷமா இருக்கிறது. இந்த கட்டுரை ஊடாக நானும் ஒரு பண்டத்திற்கு போய் வந்தேன். சந்தோஷமாக இருந்தது. யாழ்ப்பாணம் பற்றிய முதல் தைல வண்ண ஓவியத்தை அறிமுகப்படுத்தி அதனை நன்கு விவரித்திருக்கும் நூலாசிரியர் யாழ்ப்பாணத்தில் ஆழ வேரூன்றி இருந்த சாதியத்தின் அப்போ அந்த அன்றைய காலகட்டத்தில் அந்த சாதிய குணங்கள் எல்லாம் இருந்ததாம். அந்த நூலை வாசிக்கும் பொழுது என்ன தெரிந்தது, அவர்களுக்கு புரிம்பான இடங்கள் கொடுப்பார்களாம், புரிம்பான சாப்பாடுகள் அப்படி என்றெல்லாம் அதிகம் இருக்கு. நீங்க வாசிச்சாதான் அது விளங்கும். நான் எல்லாம் இதுல கூற முடியாது. ஆழ்ந்த ஒரு தாக்கத்தினை நுட்பமாக ஆராய்கின்ற பிரித்தானியரின் குடியேற்ற நாடாக திறந்த இலங்கை ஆட்சி நிர்வாகத்தை செவ்வனை கொண்டு நடாத்துவதற்காக பிரித்தானிய அரசு யாழ்ப்பாணத்தில் நிலவிய சாதி அமைப்போடு எவ்வாறு ஒரு சமரசம் செய்து கொண்டது என்பதையும் விளக்கும் ஒரு கட்டுரை இந்த நூலில் ஒரு முக்கிய கட்டுரையாக எனக்கு பட்டது. அதை நீங்க வாசிக்க வேண்டும். உண்மையாக நல்ல ஒரு அந்த எப்படி அங்க அதை இருந்தது, இவர்கள் பிரிட்டிஷாக்கள் எப்படி செய்தார்கள் என்பதையும் அதுல அறியக்கூடியதா இருந்தது. மற்றது வன்னி மாவட்டங்கள் பற்றி ஒரு விரிவான நூலை 1895 எழுதிய ஜேபி லூயிஸ் பற்றிய அரிய தகவல்களை தேடி தொகுத்து தந்திருக்கும் ஒரு சிறந்த கட்டுரையாக வன்னி ஆவணச்சிப்பி, வன்னியின் ஆவணச்சிப்பி என்ற ஒரு கட்டுரை அதுல அழகாக சொல்லப்படுகின்றது. அடுத்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஒரே காலத்தில் அறிமுகமான யோகராஜா, உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பேராசிரியர். அவருடைய நினைவு குறிப்புகள், அதாவது ஈழத்தில் பிராந்திய இலக்கியங்களின் கிட்டங்கி என்று சொல்லி அந்த ஒரு கட்டுரையில் இலக்கிய ஈடுபாட்டையும் அவருடைய புலமையையும் விவரிக்கின்ற நூலாசிரியர். இரா முரளீஸ்வரர் எழுதிய ஒரு மருத்துவபனை நாட்கள் என்ற நூலில் அந்த சேனா யோகராஜா அவர்கள் எழுதிய, அவர்
ஒரு வருஷம் தான் நினைக்கிறேன் நான் மறைந்து விட்டார். மறைந்து விட்டார். அந்த முன்னுரையில் அவர் மேற்கோள் காட்டியதை சுட்டி காட்டி நூலாசிரியர் அந்த கட்டுரையை முடிக்கும் பாங்கு நெஞ்சை வருடியது. சில வார்த்தைகள் சொல்லப்படாமல் வாழ்க்கை முடிந்து விடுகிறது, சில வார்த்தைகள் கேட்கப்படாமல் வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்பதுதான் உண்மையாக. திருமலை நவம் எழுதிய 1990 என்ற நாவல் பற்றிய விரிவான குறிப்புகளை எழுதியிருக்கும் நூலாசிரியர் ஈழத்தின் போராட்ட காலத்தில் திருமலை அரச படைகளின் கொடூரங்களுக்கு எப்படி பலியாகியது என்பதையும் ஆதாரங்களோடு நூலாசிரியர் முன்பை குறிப்புகள் உண்மையாக நம்மை சிரிக்க வைக்கின்றது. ஜெர்மனியில் வாழும் உங்களுக்கு தெரியும் போனா கருணாகரமூர்த்தி, அவரும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். பாய்மரத்தில் ஒரு பறவை என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு ஜெர்மனிய வாழ்வியலின் அசலான எழுத்தை படுத்துகிறது என்பதை நூலாசிரியர் நித்யானந்த சிறப்பாக விளக்கி செல்கின்றார். முற்றிலும் புதிய தகவல்கள், நாம் அறிந்தனவைக்கே கூட புதிய கோணத்தில் அணுகும் அவருடைய ஆராய்ச்சி பாங்கும் ஒரு சுவையான உரை நடையில் எழுதி செல்லும் ஒரு லாவகமும் இந்த நூல் நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு சிறந்த பொக்கிஷம் என்பதில் ஐயமில்லை. இதை நீங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று கேட்டு அன்பு இவ்வளவு நேரம் செவிமடுத்தது உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நவஜோதி. சரியா அந்த டைமுக்கு முடிச்சிருக்கிறீங்க. இந்த சிறப்பான பேச்சை பாராட்டி 60 கரகோஷங்கள் செய்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு இப்ப கைலாசபதியை விளங்கி இருக்கும். ஈழத்துக்கு நாங்க எல்லோரும் பெருமைப்பட வேணும். நன்றி. நிச்சயமா இந்த தமிழ் வரலாற்றை நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது என்பது முக்கியமானது. இப்போது உங்கள் கரங்களை உயர்த்தி உங்களுக்கு இருக்க ஐமிச்சங்களை கேட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு சில நேரம் அறிவில்லாதபடியா சில நேரம் அவங்க கேள்வியும் கேட்க இயலாது. ஆரண்டான நீங்கள் கேள்விகளை கேட்டு இல்லை உங்கள் கருத்துக்களை சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும். முதலாவதாக எங்களுடைய கிரேசன் ஜேம்ஸ் மாஸ்டர் வருகின்றார் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம். அன்மியூட் பண்ணுவோம். சாரி, நான் தான். பல செய்திகளை நாம் பெற்றுக்கொண்டோம். அதாவது ஈழத்தில் இருந்து கூட புலம்பெயர் நாட்டிற்கு செய்திகள் சென்றிருக்கின்றன அந்த காலத்திலேயே என்பதை அழகாக தாங்கள் தந்திருந்தீர்கள். இந்த செய்திகளின் ஊடாக அதாவது பல ஆய்வு புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் தந்துள்ள அந்த செய்திகள் மிக விவரமாக, மிக தெளிவாக, மிக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத செய்திகளை தந்திருக்கின்றீர்கள். மிகவும் நன்றியும் வணக்கம். நன்றி 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 ஜேம்ஸ் மாஸ்டர். அடுத்து சிவச்சந்திரிகா. வணக்கம். வணக்கம். சிறப்பு பேச்சாளர். மிக அழகாக சாரி எல்லாம் காட்டி வடிவாக வந்து இன்றைக்கு எங்களுக்கு அறிய முடியாத ஆய்வை கட்டுரையாக வடிவாக பேசினீர்கள். நீங்கள் ஒரு எழுத்தாளர், நீங்கள் ஒரு நூலாசிரியர், நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் என்பதை உங்களுடைய பேச்சு வடிவாக சொல்லி இருக்கிறது. நீங்க தியானம் செய்வ அரமணத்தியாலும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி வந்தீர்கள். நீங்கள் பேசி முடிஞ்ச பிறகுதான் நான் யோசிச்சேன், நீங்கள் எழுதுவதால ஒரு தியானம் செய்கிறீர்கள். ஏதாவது ஒரு வேலையில நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகும் போது நீங்கள் எழுதுவது உங்களுக்கு தியானமாக அமைகிறது நான் நம்புகின்றேன். உங்களுடைய பேச்சு வடிவாக எடுத்து காட்டியது. பல விடயங்களை கொண்டு வந்தீர்கள். எனக்கு எட்டாத விடயம், ஆனா நீங்க சொல்லும் போது ஒரு வாய்ப்பாக இருந்தது கேட்பதற்கு. மிக்க நன்றி, மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். மீண்டும் வாருங்கள், நாங்கள் கேட்கிறதுக்கு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இந்த சந்தர்ப்பத்தின் தமயந்தி அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு உங்களோட பகிர்வதும் ஒரு நன்றி, சந்தோஷம் தானே என்றால். ஆமா, அவருக்கு தான் நன்றி நவஜோதி மாஸ்டர். நன்றி சிவச்சந்திரிகா, டாக்டர் சிவச்சந்திரிகா. அடுத்து பவானி மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நீங்கள் அம்மா நல்ல ஒரு பேச்சு பேசினீர்கள். அது
அந்த பழைய காலத்துக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் வடிவாக சொன்னீர்கள். அந்த பண்டத்திருப்பில் எடுக்கிற பண்டத்திருப்பை ஜெர்மனியில கண்டதுன்றது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இது அப்படி அண்டபடியால் ஒரு காலத்துல எல்லாரும் ஒன்றாகத்தான் இருந்துட்டு போமோ என்று நான் ஒரு விதமாக சிந்திக்கிறேன். அது என்ன மாதிரியானு தெரியவில்லை. ஆனா நீங்க சொல்வது நல்ல. ஏனண்டா ஜெர்மனில ஹாலண்ட்ல இருக்குது, நெதர்லாந்துல ஆம்ஸ்டர்டாம் அங்க மியூசியத்துல இருக்குது இந்த படம். அதை போய் பார்த்துதான் எடுத்தது. அங்க பண்டத்திருப்ப அப்படி அழகா கீறி வச்சிருக்கிறார்கள். இந்த படம் அந்த சொல்லி இருந்த பாடி அவற்ற படம் இது. அவருடைய படம் அது ஹாலண்ட்னா டச் தானே. அப்ப டச் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல நாங்க டச் ரோடு இருக்குது, டச் கனால் இருக்குது. அப்ப அந்த காலத்துல டச் ஆக்கள் இருந்திருக்க வேணும். என்ன இருந்தெல்லாம் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு அதுல. நீங்க சொன்னது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. நீ போனா பார்க்கலாம், எல்லாரும் அங்க போய் பார்க்கலாம். அந்த ஆர்ட் இருக்குதானே அங்க. ஓகே, இது இப்பதான் தெரியுது எனக்கு. இப்பதான் எனக்கு விளங்கி தெரியுது. கண்டபடியா அதை பார்க்கக்கூடிய வசதியா இருக்கும். இனி நன்றி அம்மா. நீங்க இப்படி மீண்டும் வேற ஒரு எங்களோட தொடசல சொல்லி கொண்டு வந்தீங்க என்றால் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி அம்மா. நன்றி பவானி, உண்மையில நல்ல பேச்சு. அடுத்த முறை நாங்கள் கூப்பிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி நவஜோதி, வார்த்தைகள் அதாவது தமிழில் நாங்கள் கூறும்போது உணர்வு எங்களை வாட்டும். எங்க பிரின்சிபல் நாங்கள் குழப்பம் செய்தா கூப்பிட்டு பேசுவோம். அப்ப நாங்க கேட்கறது இங்கிலீஷ்ல பேசினமாவோ தமிழ்ல பேசினமாவோண்டா. அப்ப இங்கிலீஷ்ல பேசினா அது அரவாசி தான் எங்களுக்கு வரும். அது சொல்லி போட்டு விட்டுருவோம், மிக்னோ வண்டிடுவோம். தமிழ்ல பேசினால் அந்த அளவும் எங்களோட தலையில ஏறின்னு அண்டு முழுக்க அழுது கொண்டுதான் இருக்கும். அடுத்து எங்கள் ஹென்குகன் அவர்களை அழைக்கின்றேன். சொல்லுங்க ஐயா. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, நீங்கள் ஒரு சிறப்பான பேச்சு எங்களுக்கு பேசியுள்ளீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். மிகவும் ஒரு இனிமையான கருத்துக்கள். என்னென்னா, நான் உங்களோட விடயத்துக்கு போக முதல் ஒரே ஒரு கருத்தை தான் நான் கூற விரும்புகின்றேன். என்றாம இந்த பண்டத்தெருப்பு என்பது ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு ஊராக பல ஆயிரம் வருடத்துக்கு முதலே இருந்ததாம். ஏனென்றால் அந்த காங்கேசன் துறை என்பது எங்கள் துறைமுகமாக முருகன் வந்து ரங்கின காங்கேயன் என்ற பெயரோட வந்து ரங்கினபடியாத்தான் காங்கேயன் துறை என்று இப்பொழுது மாவட்ட திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது, கும்பாபிஷேகம். அதை ஒட்டித்தான் நான் கூறுகின்றேன். என்றால் அந்த முருகனை காங்கேயன் என்ற பெயரோட இந்தியாவிலிருந்து மார்தப்பிரவியவல்லி வரவழைத்தபடியாத்தான் காங்கேசன் துறை, காங்கேயனா முருகன் வந்து ரங்கிய துறை என்றபடியா காங்கேயன் துறை. அந்த துறைமுகம் அந்த 1000 வருடங்களுக்கு முதல் மிகவும் பிரபலியமான துறைமுகமாக இருந்தது என்று கூறுகிறார்கள். அங்கு வந்து ரங்குகின்ற வெளிநாட்டு பண்டங்களை கொண்டு போய் வைப்பதற்கு உரிய இடம்தான். பண்டங்களை தரிப்பதற்கு வேர் ஹவுஸாகத்தான் அந்த பண்டத்தரிப்பு என்ற ஊர் இருந்ததாக கூறுகிறார்கள். ஆனபடியாத்தான் பண்டங்களை தரிக்கின்ற இடம், அதாவது வேர் ஹவுஸுக்கு சுத்தமான தமிழ். அந்த ஊரில் தான் அந்த காலத்தில் காங்கேசந்துறை துறைமுகத்தில் வந்து இறங்குகின்ற பொருட்களை அந்த ஊரில் கொண்டு போய் பண்டங்களை வேர் ஹவுசஸ் இருந்ததாக கூறுகிறார்கள். மற்றது பவானி அக்கா சொன்னதுக்கு ஒரு கருத்து நான் கூற விரும்புகின்றேன். பவானி அக்கா வீட்டுக்கு முன்னால யூனியன் காலேஜில் இருக்கிற அந்த சர்ச் வந்து உண்மையாக டச்சுக்காரரால் தான் கட்டுப்பட்டது. உண்மையாக என்னென்றால் அவங்கள் இந்த அமெரிக்கன் மிஷன் வரும் பொழுது இந்தியாவுக்குத்தான் முதல் வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அங்கே ஒருவரும் அவங்களை ஆதரிக்கவில்லை. அப்ப அவங்க அப்படியே வந்து கோயம்புத்தூர் பருத்துறையில் வந்து இறங்கினார்கள். கடற்கரையில் இறங்கி அந்த கடற்கரையால ஒரு இடமும் அவங்களுக்கு கொடுக்கவில்லை இருப்பதற்கு. அப்படியே நடந்து வந்து காங்கிரஸ் நுரை அடைந்த பின்பு தான் தெல்லிப்பளைக்கு வந்தார்கள். ஏதோ இடமா வந்து சேர்ந்தார்கள். இந்த பழைய சேர்ச் இருந்தபடியால் அதைத்தான் அவர்கள் கட்டித் தழுவி யூனியன் கல்லூரியை அமைப்பது 206 வருடங்களுக்கு மேல் நடந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். மற்றது மிஷனரி 206 வருஷமாகின்றது. பவானி அக்கா அந்த அப்பப்பாதான் அந்த யூனியன் கல்லூரியில ஒரு பெரிய தலைவராக இருந்து பிறகு
அந்த சமயத்தை போதிப்பதற்காக, சைவ சமயத்தை மேம்படுத்துவதற்காக அதை அவர் மாஜனா கல்லூரியை ஆரம்பித்து வைத்தார் என்ற கருத்தை நான் கூற வேண்டும். அதை கூறாமல் இருக்கிறது பிழை. அப்ப முக்கியமான விடயம் என்னென்னா, அந்த இப்படியான இந்த பண்டத்திருப்பென்றது மிகவும் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு துறைமுகத்தில் வந்து ரங்குகின்ற பொருட்களை சரித்து வைப்பதற்கான இடமாக இருந்தது என்று கூறுகிறார்கள். அதைத்தான் முக்கியமான உங்களுக்கு நீங்கள் பண்டத்திருப்பை கூறினபடியா கூற விரும்பினேன். மற்றது இன்னொன்றம்மா, இந்த பத்திரிகையில யூனியன் கல்லூரியில் தான் முதல் அந்த யாழ்ப்பாணத்தில தெல்லிப்பளையிலும் உடுவிலும் சேர்ந்து உதயதாரகை என்று தமிழிலும், மற்றது மார்னிங் ஸ்டார் என்று ஆங்கிலத்திலும் பத்திரிகை முதல் பதிப்பித்தார்கள். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, குடும்ப சிட்டியை சார்ந்த ஈழகேசரி என்பவர் ஈழகேசரி என்ற ஒரு பத்திரிகை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். இதில் தான் முதல் யாழ்ப்பாணத்தில் தோன்றிய பத்திரிகையில முக்கியமானது மார்னிங் ஸ்டார் என்றது ஆங்கிலத்திலும், மற்றது தமிழ்ல சொன்னா உதயதாரகை என்றதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். எனக்கு நான் அந்த படித்ததையும் கேள்விப்பட்டதையும் கூறிக்கொண்டுதான் உங்களுக்கு கூற வைக்க விரும்புகின்றேன் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி அம்மா. நன்றி. நல்ல கருத்து ஐயா, நல்ல நீங்க அதே அறிய தந்ததுக்கு சொல்லுங்க. இல்ல, அவரும் அவருடைய காலகட்டத்துல அவர் அறிந்தது இப்ப ஒவ்வொருத்தரும் தாங்கள் அறிந்தது சொல்லும் பொழுது நாங்களும் அறிகிறோம் இல்லையா? நான் இந்த நூலை பாசிட்டபடித்தான் உங்களுக்கு இதை சொல்லக்கூடியதா இருந்தது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்கள் அனுபவம் சொல்லும் பொழுது எங்களுக்கு அறிவு கூடுவதுதானே. நல்ல ஆரோக்கியமான ஒரு சம்பவம். நிகழ்ச்சியை நீங்கள் கூப்பிட்டது மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஆமாம், அவர் கணக்க விஷயங்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியாது. மார்னிங் ஸ்டார் வந்தது என்னுடைய தந்தை தெரிஞ்சிருக்கலாம். இப்ப அவர்ல தானே. அப்ப நம்ம வேறதையும் கேட்கணும் அப்படி வந்தா இப்ப அவர் சொன்னதை அதை குறிச்சு வச்சிருக்கேன். நான் உதயதாரக வந்திருக்கிறேன்னு சொல்லி நல்ல ஒரு தகவல். இதெல்லாம் பதிவாக்கி வைக்கிறேன். மார்னிங் ஸ்டார் எடிட்டரா இருந்தவர் என்னுடைய கிராண்ட் ஃபாதர் என்னுடைய துரியப்பாபிள்ளையன். அதை நான் பவானியாக்கா சொல்ல என்ன மன்னித்துக் கொள்ள வேணும். இவர் தான் அந்த எடிட்டர். இவரது அப்பப்பா ஒரு பாவலர். அவர் பாவலர் துரியப்பாண்டியன். ஆனா அவர் என்னென்றால் முதல் கிறிஸ்தவ சமயத்தில டெய்லர் என்ற பெயரோட தான் அவர் யூனியன் கல்லூரியில் பயிற்றுவித்து வந்தார் ஆசிரியராக. பிறகு அந்த சமயம், எங்களுடைய சைவ சமயம் அழிந்து கொண்டு போறது என்ற ஒரு தாக்கத்தால் அவர் தந்த சமயத்தில் தான் விட்டுட்டு மாஜனா கல்லூரிக்கு வந்து, மாஜனா கல்லூரியில் ஒரு நடராஜ பெருமானுக்கு ஒரு கோயிலும் அமைத்து, அதை ஒவ்வொரு நாளுமே பள்ளிக்கூடம் துவங்கும் பொழுது நாங்கள் தேவாரம் புராணம் பாடித்தான் பள்ளிக்கூடம் துவங்கக்கூடிய வழியை செய்தவர் என்றது. சமயத்தை நான் தூக்கி பிடிக்க விரும்பவில்லை இந்த தளத்தில். ஆனா அந்த ஏனென்றா நாங்கள் அந்த ஒன்று என்னென்னா, நாங்கள் இதை சொல்லக்கூடாதம்மா. என்னென்னா, நாங்கள் மற்ற சமயங்களை மற்ற மொழிகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் எங்கள் சமயத்தையும் எங்கள் மொழியையும் விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? அது எனது கொள்கை. அது பிள்ளையோ சரியோ தெரியவில்லை. ஆனால் ஐ பிலாங் டு a religion which accept all the religions என்று நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். ஆனபடியால் அதுல ஒரு பிழையும் கிடையாது. நாங்கள் மற்றவர் சும்மா சொல்றாங்க எல்லாம் ஒன்றுதானே. அப்படியே எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் தமிழ் நல்லம், சமயம் சைவம் நல்லம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அதை நாங்கள் தாழ்த்துவது சரியில்லை என்றுதான் எனது கருத்து என்று கூறி முடிக்கின்றேன் அம்மா. நன்றி. நன்றி. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் பிறந்தது சைவ சமயம்தான். அவர் என்னுடைய கிராண்ட் ஃபாதர். ஆனால் அவர் படிச்சு கொண்டு இருக்கக்குள்ள அவருடைய ஃபாதர் இறந்துட்டார். அப்ப ஜஃப்னா காலேஜ்ல படிச்சு கொண்டு இருக்கக்குள்ள ஃபாதர் இறந்த பொழுது ஜஃப்னா காலேஜ் இது மிஷனரி சொன்னதாம், இவர் நீ கிறிஸ்டியனா மாறினாத்தான் படிக்கலாம், அல்லது நீ படிக்காம வீட்டை போக சொல்லி. அப்ப இவருடைய டீச்சர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவரை கிறிஸ்டியனா மாத்தி பேர் மாத்தி வச்சு தான் துரியப்பா பிள்ளை, டெய்லர் துரியப்பா பிள்ளை என்று சொல்லி பேர் வச்சுதான் அவரை படிக்க வச்சவர். அதுக்கு பிறகுதான் மிச்சம் படிச்சவர். இப்ப அதுல இருந்து நடுகவே கிறிஸ்டியனா தான் இருந்தவர். பிறகு அந்த 1890 ஆகும் அவர் இருக்கக்குள்ள அந்த அங்க 1900 இருக்கணும். பிள்ளைகளெல்லாம் மாத்த துவங்கிட்டு நான் தெல்லிப்பள்ளையில இருக்கிற பிள்ளைகள் அதே கிறிஸ்டியனா மாத்த தொடங்கினோன்னா அவருக்கு மன வருத்தமா போச்சு. அதெல்லாம் பிறகு வலிக்கிட்டு வீட்டுலதான் முதல் ஸ்கூல் துவங்கி மகாஜன ஆண்டு வச்சு அதுல இருந்துதான் பிறகு சைவ பள்ளிக்கூடமா வச்சதாண்டவர்.
நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ஏனண்டா வள்ளிநாயகி திருமதி வள்ளிநாயகி ராமலிங்கம் ஒரு நூல் எழுதியிருந்தவர் அன்றைய பெண் கல்வியை பற்றி. அதை பற்றி நான் மிக அண்மையில தமிழர் தகவல் ஒரு பத்திரிகை இதுக்கு எழுதினான் கனடாவில. நேற்று தான் அந்த பெரிய பாராட்டி இருந்தேன். அதுல நீங்க சொல்ற அந்த சமயங்கள் எப்படி மாறி நான் ஆரம்பத்திலேயே இந்த கட்டுரையிலையும் அது வருகிறது. இந்த சமயத்தவர்கள்லாம் இங்க இருந்து போய் சமயத்தை பரப்புவதோடு கல்வி, அதையும் இந்த கல்வியின் ஊடாக இந்த சமயத்தை பரப்பி இருக்கிறார்கள். அது உண்மை. நீங்க சொல்றது ஜெஃப்னா காலேஜ்ல எனக்கு தெரியும். நாங்கதான் படிச்சவர். ஏலவல் செய்தது அங்கதான். நான் பார்த்து தெரியும் அங்க சூழ்நிலை எல்லாம் தெரியும். அதான் நான் வாசிக்கிறதாலதான் போன முறை நான் வாசிப்பை பற்றி திருமதி தமயந்தி அவர்கள் கேட்டபோது வாசிப்பை பற்றி சொன்னார். அதன் பிறகு நானும் நல்லா வாசித்தபடியா எனக்கு நீங்க சொல்ற தகவல்கள் கூட எனக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொன்னா அந்த வாசிப்பு தான் தருகிறது என்பது. நன்றி உங்களுக்கும். அந்த ஜெஃப்னா காலேஜை பற்றி சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷம். நன்றி. எங்கட அச்சுவேலியில இருந்து வசாபலானூடாக பண்டத்தெருப்புக்கு ஒரு பஸ் போறது. நாங்க பண்டத்தெருப்பு வாட்சி போட்டு இருந்தது. இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் பண்டத்தெருப்பு என்றால் அதுல பண்டக சாலை இருந்த இடம் என்று. நன்றி ஐயா உங்கள் கருத்துக்கு. சொல்றேன் அந்த நம்பர், அந்த பஸ் நம்பருக்கு வந்தது 773 773 என்ற பஸ். அது உண்மையாக பிறகு மூளாயில துவங்கி பொயின்பிற்று மட்டும் அந்த ஓடினது அந்த பஸ். நீங்க சொல்றது பண்டப்பெருப்புல துவங்கினது முதல் அது என்ன நீட்டி மூளாயில துவங்கி 773 என்ற பஸ் பவானி அக்கா வீட்டுக்கு முன்னால எங்கட வீட்டுக்கு முன்னால தட்டி அது ஆடித்தான் ஓடும். அந்த பள்ளிக்கூட மாணவர்கள், யூனியன் கல்லூரி மாணவர்களும் மாஜன கல்லூரி மாணவர்களும் ஏறுறதுக்கு நிக்கவே இடம் இல்லாமத்தான் அந்த பஸ் ஓடிக்கொண்டு இருக்கும். மிகவும் சிறப்பான போய் வரும். பண்டத்திருப்பை சேர்ந்தவர். அதோட பண்டத்திருப்பு ஜங்ஷன்லதான் வள்ளிநாயகி மிஸும் பிரின்சிபலா இருந்தவர். அதுல ஒரு பாடசாலை இருக்குத்தானே. நீங்க சொல்லுமா போல அந்த சமயங்கள் எல்லாமே இருக்கிறது. உண்மையாக இந்த கட்டுரைய வாசிக்கல எனக்கும் அந்த பண்டத்திருப்புல நான் பஸ் ஏறுறது சந்தை அதோட ஞாபகம் சரியான சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலே அந்த நம்பர்களையும் பஸ்களையும் நாங்க மறக்க இல்லாது. அதுவும் கூட நீங்க அவரை சந்தித்தபடியால் அந்த பண்டத்திருப்பை நீங்க மறக்க மாட்டீங்க இல்லை? அடுத்து இளவால பண்டத்திருப்பெல்லாம் கிட்ட தானே. இப்போது சதா மனோ அவர்கள் கருத்தை சொல்லிவிட்டு அறிவித்தலை சொல்ல போகின்றார். தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. பல விடயங்களை நான் புதிதாக அறிந்து கொண்டேன் என்றுதான் நான் கூற வேண்டும். மிக்க நன்றி. அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி நிரல் கூற வேண்டியுள்ளது. நாளை காலை 8:45 மணிக்கு தியானம் நடைபெறும். இசை தியானம் நடைபெறும். 9 மணிக்கு யோகா வகுப்பு சரோஜினி நலந்தூவன் மாஸ்டர் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து வகுப்பு நடத்துவார். 10 மணிக்கு திரும்பவும் தியானம் நடைபெறும். 11 மணிக்கு சந்திரகலா மாஸ்டர் கிரேட் இயர் ஆஃப் சைக்கிள் என்ற தலைப்பில் ஒரு சிற்றுரை ஆற்ற உள்ளார். 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். அதில் பாட விரும்புகிறவர்கள் பாடலாம், நடனம் ஆட விரும்புகிறவர்கள் ஆடலாம், சிற்றுரை ஆற்றுபவர்கள் அதையும் பங்கு பெற்றி சிறப்பிக்கலாம். வீடியோக்களை அனுப்பி வைத்தால் நாங்கள் அதுகளை டிஸ்பிளே பண்ணி அனைவரும் அதை பற்றி பார்த்து மகிழலாம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நீங்கள் அனைவரும் பங்கு பெற்றி இன்புற வேண்டும் என்று தாழ்மையுடன் மிக்க நன்றி. நன்றி நன்றி. அடுத்து கலைவாணி from Germany. சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நவஜோதியர்களே. சிறப்பான நிகழ்ச்சியை இந்த தளத்துல உங்களோட நிகழ்ச்சியை நான் கேட்டதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பல விடயங்களை பற்றி எடுத்திருந்து சொல்லுகிறீர்கள். எல்லோரும் மற்றவர்களும் அந்த விஷயங்களை கதைக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. சிறப்பா இருந்தது. நான் முழுவதுமாக உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். இலக்கியம் என்றாலே உங்களுக்கு இனிக்கும். தந்தை வழி வந்த ஒரு இலக்கியவாதி நீங்கள்.
ஆகவே அழகாக கொடுத்திருந்தீங்கள். தொடர்ந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஒவ்வொரு இலக்கியவாதிகளை பற்றிய இதை கொண்டு வந்து தர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சுவையின் காரணமாக அதிகம் கதைக்க முடியல. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி கலைவாணி. என்னுடைய பழைய நன்றி. ஆசிரியர் பயிற்சி தலையில ஒன்றாக நாங்கள் நாட்டியம் ஆடினோம், மற்றது நாடகங்கள் எல்லாம் செய்தோம். அது நேற்று கூட ஒரு படம் எடுத்து பார்க்கும் பொழுது ஞாபகம் வந்தது நேற்று. அப்ப நான் நேற்றும் அவன் நினைச்சேன், நான் இன்றைக்கு நான் எதிர்பார்க்கையில கலைவாணியில தான் பங்கு பெற்றுவான்னு மிகவும் சந்தோஷமா இருப்பேன். நன்றி. நன்றி அம்மா. ராஜேஷ் சிதம்பரமா? நீங்க சிதம்பரமா? சொல்லுங்க, எங்க போயிட்டீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். நன்றி அம்மா. உங்களுடைய பேச்சுக்கு எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன். எல்லாரும் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் கேட்டு அதிலிருந்தும் நான் எத்தனையோ எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன். எனக்கு எல்லாம் அதிகமானது புதுசாகத்தான் இருந்தது. சோ நான் இன்றைக்கு தான் முதல் உங்களுடைய பேச்சை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன், கற்றுக்கொண்டேன், அறிவையும் ஏற்றுக்கொண்டேன். மிகவும் நன்றி. நன்றி ராஜேஷ். அடுத்து வசந்தராஜா, மாறீங்களா? மியூட் பண்றீங்களா? வசந்தராஜா. வசந்தராஜ் மாஸ்டர். நன்றி, வணக்கம். ஏற்கனவே நீங்கள் இப்பொழுது பண்டத்தரிப்பு அந்த 788 பஸ் 773 பஸ்ஸை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் நான் ஜம்ப் பண்ணினேன், பஸ்ஸில் ஏறினேன். எனக்கு வடிவாக இந்த சப்ஜெக்ட் புரியாவிட்டாலும் இடையிலே நான் பல விஷயங்களை கேட்கக்கூடியதாக இருந்து உங்களிடமிருந்து. ஆனால் நீங்கள் இந்த உண்மையிலே நீங்கள் அந்த பல நல்ல அந்த இதை பற்றி அந்த படம் ஒன்று காட்டினீங்கள், பண்டத்தில் அந்த அங்கே இருக்கிற அதை பற்றி அந்த நீங்கள் ஹோலாண்டில் இருக்குன்னு சொல்லி, அது என்னென்று சொல்லி நான் அறிய விரும்புகிறேன். அதாவது பண்டத்திருப்பு போனவர் பாடேசன்னு சொல்லி ஒரு அதாவது மதம் போதித்தவர் தான் போய் அங்க இருக்கும் பொழுது பணத்திருப்பே இருந்து அவர் சில பிரச்சனைகள் காரணமாக திரும்பவே வந்துட்டார். அவர் அந்த பண்டத்திருப்ப அப்படியே கற்பனையில சொல்லி இருக்கிறார், அதை கீற சொல்லி. அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் அவர் அந்த பண்டத்திருப்ப அப்படியே கீறி ஹாலண்ட் மியூசியத்துல இருக்குதாம். இப்போ அந்த இதை நீங்க போய் பார்க்கலாம். இந்த பால்டேஸ் சொல்லி அவர் தான் சொல்லி, அவர் சொன்ன குறிப்பாலதான் அந்த போட்டிருக்கும் நினைக்கிறேன். குறிப்புகள் கட்டாயம் ஜெர்மன்ல ஆம்ஸ்டர்டாம்ல இருக்குதாம். அந்த நான் பண்டத்திருப்புக்கு அடிக்கடி வாரனா என்று சொன்னால் என்னுடைய ஆன்டி அங்கே இருந்த கிறிஸ்டின் பயஸ் என்று சொல்லி பண்டத்திருப்புல. அப்ப நான் அடிக்கடி அங்க வருவேன். அப்ப எனக்கு அதாவது எனக்கு தொடர்புகள் கூட இருக்கின்றது அந்த சைட்ல வரும்போது. அப்ப எனக்கு இந்த நீங்கள் எனவே எங்களுடைய சில நீங்கள் கதைக்கிற பொழுது பலர் கேட்டுக்கொண்டிருந்த இந்த சமய மாற்றங்களை பற்றியும் நான் அடிக்கடி என்ற உண்மையிலே அந்த இடத்துல நான் அடிக்கடி யோசித்து பார்க்கிறேன். நான் இந்த வெளிநாட்டில இருந்து இவர்கள் வந்ததால தான் இந்தியாவில சரி, எங்களுடைய ஸ்ரீலங்கால சரி, எங்களுடைய எஜுகேஷன் இவ்வளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் அவர்கள் தான். அவர்கள் சத்தியத்தை போதிக்க எங்களை நல்ல முறையில வாழ வைத்திருக்கிறார்கள். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நான் எப்போதும் சிலருக்கு நன்றியா இருக்கிறேன். நான் ஒருவர் செய்யற சின்ன உதவிக்கு நன்றியா இருப்பதா என்ற பழக்கம். நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன். நான் என்ன மாதிரி பார்க்கிறேன்னு சொன்னால் வேறு எனக்கு தமிழ் லாங்குவேஜ்னு சொன்னா உயிர், அந்த மாதிரி தான். ஆனால் மதங்கள்ல இருந்து நான் வெளியில நிற்கிறேன். என்ற மதம் என்னை பொறுத்தவரை ஒரு அபிந்து எனக்கு தெரியும். இரண்டு சொன்ன ஏற்கனவே லெனின் சொன்ன மாதிரி. ஆனால் நான் இறைப்பற்று உள்ளவன், சத்தியத்துக்கு பயந்து வாழ்றவன். அந்த இதிலே நான் அந்த வகையில் தான் நான் இறைவனை நான் பார்ப்பது ஒப்பதும். அதிலே நான் இவர்கள் சத்தியத்தை போதிக்க வந்ததால எங்களுடைய வடக்கு பகுதியிலே இருக்கின்ற முழு எஜுகேஷனும் ஜப்னா காலேஜ், யூனியன் காலேஜில் ஆண்டி படிப்பிச்சா மிஸ் சவுந்தரநாயம் என்று சொல்லி நான் யூனியன் காலேஜ் போவேன் அடிக்கடி அவ பார்க்கறதுக்கு. அதே மாதிரி எனக்கு இந்த இவர்கள் வந்ததால தான் இன்றைக்கு ஜப்னா காலேஜ், செயின்ட் ஜோன்ஸ் காலேஜ், செயின்ட் பேட்ரிக்ஸ், கார்டி காலேஜ் போன்ற பள்ளிக்கூடங்களால அவர்கள் ஒரு டிசிப்ளின் தான் இதில் அந்த சத்தியத்தை அறிந்தார்கள் தான் இதில் நீங்கள் செய்யலாம். இந்த பள்ளிக்கூடத்தில் என்ற அங்கே ஒரு கட்டுப்பாடு, அங்கே சுவாமிமாரோட பள்ளிக்கூடம் சொன்னா சரியான டிசிப்ளின்.
அப்படித்தான் நான் லோயரா படிச்சில அங்கே மெட்ராஸ்லேயே நான் சென்னைக்கு போன படிச்சிலே நான் ஒரு மாணவன். அப்பொழுது அங்கேயும் வந்து பார்த்தேன், ஜேசுவித்தின் இது வந்ததால தமிழ்நாட்டில் வந்து கல்விக்கு முதலிடம் வந்தது. எனக்கு இவரில் ஒரு கோபம் என்று சொன்னா, ஏன் மலையாளத்தில் இவர்கள் ஆரம்பிக்கவில்லை? அதான் எனக்கு இவரில் ஒரு கொஞ்சம் கோபம் வந்து என்று சொன்னால், உண்மையிலேயே இவர்கள் வராவிட்டா வந்து நாங்கள் இன்றைக்கும் மூட கொள்கையில வந்து அங்கே பீகார்கள் மாதிரி ஒரே இதான் சில வழிபாடுகளிலேயே நாங்கள் ஈடுபட்டிருப்போம். என்ற நாங்கள் அறிவில் வந்து பார்க்கிற பொழுது புத்தன் காட்டிய வழி, ஜேசு காட்டிய வழி ஒரு சிறப்பாக இருக்கின்றது. ஞானங்கள் தியானங்கள் செய்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல வழியில் வந்து நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் கூட வந்து பீகார்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது கூட நாங்கள் மதங்களில் ஈடுபட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதுகளை வந்து உருவாக்கி கொண்டு நாங்கள் மனிதர்களை வந்து பிரித்து வாழுவோம். அப்போ இந்த இவர்கள் செய்தது சரின்னு தான் நான் சில யோசிச்சு பார்க்கின்றேன். என்று சொன்னால் ஒரு டிசிப்ளினில் வாழ்ந்த மட்டும் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் இன்றைக்கு இவ்வளவு கல்வியில வந்து இவ்வளவு முன்னேறதுக்கு காரணம் இவர்கள் வந்ததாலே சத்தியத்தை போய்த்ததாலேயும் தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு உலகத்திலே நிமிர்ந்து கல்விமாங்க என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கிறதுக்கு நாங்கள் நன்றியா இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து வந்து. மற்றபடி நான் சமய மாறுபாடு என்ற பற்றி நான் இந்த கருத்தை எடுத்துட்டு அது வந்து அவர்கள் வந்து கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் இன்னும் சத்தியத்தின் வழியிலே நின்று உண்மையில பேசி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் முன்னேற வேண்டும், விழிப்படைய வேண்டும் என்று கூறி இதை நான் தெளிவாக்கி கொஞ்சம் விடைபெற விரும்புகின்றேன். என்று சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக தான் இருக்கின்றது. பல இடங்களை நான் கலைக்கின்ற பொழுது மதம் மாற்றுகின்றாரு. நாங்கள் மதம் மாத்துறேன்னு சொல்றதை விட சத்தியத்தின் அடிப்படையிலே சில விஷயங்களை செய்திருக்கலாம். ஆனால் அப்படியோட கேட்கறது பிள்ளை என்றது எனக்கு விளங்குது. என்ன நீங்கள் இதற்கு செய்தால்தான் நாங்கள் என்று சொல்லி ஒரு நல்ல சரிட்டி செய்கின்ற பொழுது நாங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் செய்ய வேண்டும். நீ இந்த சமயத்தில் இருந்தால் தான் நான், ஆனால் சத்தியத்தை போதிக்க வேண்டும், எது உண்மை என்று சொல்லி அறிங்க வேண்டும். இப்போ வள்ளுவனுடைய இது வந்து மற்றது வந்து ஔவையாருடைய இதுகள் எல்லாம் வந்து நல்ல விழிப்பான கருத்துக்களும் நல்ல விழிப்பான இதுகளும். அதே நேரத்தில் நாங்கள் இதில் நீங்கள் வந்து இளவாலை என்று சொன்ன பொழுது நான் இளவாலையில் வந்து வந்திருக்கின்றேன். சிறுநெட்டிலே நான் படித்திருக்கின்றேன். சில நேரம் உங்களை நான் பார்த்திருப்பேன். சில இடத்துல வந்து நாங்கள் படித்த காலத்திலேயே வந்து நான் படித்திருப்பேன், அடிக்கடி வாரினேன். என்றாலும் உங்களுடைய கருத்தில் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அரைவுரை இருந்தாலும் நான் நீங்கள் ஒவ்வொரு கதைக்கிற பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக முக்கியமான விஷயம், நாங்கள் இன்றைய வந்து இதில் பற்றி கதைக்கின்ற பொழுது தான் நாங்கள் உயிர் பெறுகின்றோம். திரும்பவும் வந்து சோர்ந்திருக்கின்ற எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கின்றது, எங்களுக்கு ஒரு வழிவகுக்கின்றது. அதான் நாங்கள் இதில் எல்லாத்தையும் நாங்கள் கட்டாயம் தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் தமிழ்ன்ற விட்டு இன்றைக்கு நான் இலங்கையில் நடக்கின்றது பார்க்கின்றபோது இன்னொரு 10 வருடத்திலே இலங்கையிலே நாங்கள் எவ்வளவு முன்னேற வேண்டும் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலேயும் போய் கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் இன்றைக்கு பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் சத்தியத்தின் வழியிலே நாங்கள் எல்லோரும் தலை நிமிர்ந்து உற்சாகமாக ஆளுக்கால் உதவியாக வாழக்கூடிய நாங்கள் அந்த இதுகளை பற்றி நாங்கள் கருத்திலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு செய்த உதவியையும் ஒவ்வொரு நாடுகள் செய்த உதவியிலையும் நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அவருடைய வருகையால் நாங்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்றதை நாங்கள் கதைத்துக் கொண்டு முன்னேறுவோம் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆமா, ஒவ்வொரு பக்கத்துலயும் 2 பக்கமும் இருக்குது இல்லையா? ஒரு காசுக்கு 2 பக்கம் இருக்குமா போல ஒரு நல்லதும் இருக்கு, கூடாதும் இருக்கும். அப்படித்தான் எல்லாரும் கவிப்பார்கள். எனக்கு உங்களை தெரியல, நான் இந்த நூல்கள் வாசித்து வீடியோட வேலை செய்யாதால நான் போட முடியாதுன்றது, அதால நான் வீடியோ போட்டிருப்பேன். நான் உங்களை பார்க்கின்றேன், நான் என்ன நீங்கள் பார்க்கறதுக்கு நான் மறைத்து வைத்திருக்கின்றேன் வீடியோ. நன்றி. உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உங்களுடைய பேர் நவஜோதி ஜோகரட்னம். அகஸ்தியர் மகள் அகஸ்தியர். கலாக்காக்கு தெரியும். ஓகே, நீங்க சரியான நல்ல தகவல்களை மிஸ் பண்ணிட்டீங்க வசந்தராஜா. ஆங்கிலேயர் எங்களுக்கு வந்து சத்தியத்தை படிப்பித்தான், கல்வியை தந்தான், ஆனால் மதமாற்றம் செய்தான் என்பதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனவே நிறைவு செய்யும் நேரம் இது. வேற என்ன சொல்ல போறீங்களோ நவஜோதி? இல்ல எல்லாரும் சொல்லிருக்கீங்களானே. ஓகே, நிறைவு செய்யும் நேரம் இது. தன் தவறுகளை மூடி மறைத்து பிறருடைய தவறுகளை மட்டும் சுட்டி காட்டுபவன் மனிதரில் வாழும் ஒரு மிருகமாகின்றான் என்று கூறி நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் தியான சமாதான குழுவினர். நன்றி, வணக்கம். நிறைவு செய்வோமா? அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்கு பெற்றிய அனைவருக்கும் அருமையாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நீங்கள் வந்து வேறு தலைப்பில் பேச்சு வழங்கலாம்.
ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி. 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 இப்படி இப்போது அழைத்ததற்கு நாங்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நாளை காலை சந்திப்போம். நன்றி. நன்றி.